வணக்கம் மக்களே. நம்ம அன்றாட அரசியல் தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த விதத்துல நம்ம இன்னைக்கு என்ன போறோம்னா, கடும் கோபத்தில் வந்துள்ள அமித்ஷா, அதாவது தமிழகத்துக்கு நேத்து வந்து அமித்ஷா அவர்கள் வந்திருக்காப்புல. மேடையில பயங்கரமா ஒரு சிங்கத்தின் கர்ச்சனை எப்படி இருக்கும் அந்த மாதிரிலாம் கர்ச்சனை எல்லாம் பயங்கரமா இருந்தது. என்டிஏ கூட்டணி வந்து ஆட்சி அமைக்கும், இன்னும் 3-4 மாசத்துல வந்து திமுகவை ஓட ஓட விரட்டி எங்களுடைய அதிமுக தலைமையிலான அரசு ஆட்சி அமைக்கிட்டு ஒரு பயங்கரமான கர்ச்சனையோட புதுக்கோட்டையில வந்து வசனம் பேசினாப்புல. ஒரு ஒரு சிங்கம் போல் முழங்குறாங்க அப்படின்னு தெரியுங்க. அவர் வர்றதுக்கு முன்ன வந்து ரொம்ப ஒரு கோபத்துல அமித்ஷா வந்திருக்காப்புல அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாப்புல. அதுக்கான ஒரு தகவலை நமக்கு கிடைச்சிருந்து. ஓகே மக்களே, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவை நம்ம பார்க்க போறோம். அமித்ஷா அவர்கள் தமிழகம் வருகை, புதுச்சேரியில வந்து புதுக்கோட்டையில வந்து பொதுக்கூட்டம் சந்தை பங்கேற்கிறது, அதை பற்றி நம்ம இன்னைக்கு பேச போறோம். நம்ம சேனல்ல நீங்க இப்பதான் புதுசுன்னா கண்டிப்பா நம்ம சேனல்ல நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல்ல நமக்கு ஆதரவு கொடுங்க. நம்ம அன்றாட அரசியல்களை பேசியிருக்கோம். அந்த விதத்துல இன்னைக்கு அமித்ஷா அவர்கள் வந்து நேற்று வந்து தமிழக வந்தாரு. வர்றதுக்கு முன்னே உள்ள நல்ல ஒரு உச்சகட்ட பாதுகாப்பு, நல்ல ஒரு பாதுகாப்பு மரியாதையோட அரசு மரியாதையோட வந்தாப்புல. வந்து ஒரு பெரிய ஒரு பொதுக்கூட்டம் நினைச்சு புதுக்கோட்டையில, அந்த புதுக்கோட்டையில பயங்கரமான ஒரு கர்ச்சனை, பயங்கரமான ஒரு ஆக்டிவ். ஆனா உண்மையில அவரு ரொம்ப ஒரு கோபத்திலேயே ஒரு மனக்குழப்பத்திலும் வந்ததாக தான் சொல்லப்படுது. அதுக்கான காரணங்கிறத நம்ம முதல்ல எழுப்பி வச்சுக்கோம். ஏன்னா இன்னும் 3 மாசம் தான் இருக்கு. 3 மாசத்துல தமிழக சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளது. அந்த டைம்ல வந்து இன்னும் கூட்டணி வந்து முழுமையா இன்னும் ஆகல. கூட்டணி கட்சிகளோட இன்னும் ஒருமித்த கருத்து வரல. கூட்டணி தொகுதிகளில் பங்கீடு வரல. கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஒரே ஸ்டேஜ்ல வந்து உட்காரல. எல்லாரும் ஒரே கையில கை மேல் கை போட்டு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள இதுக்குள்ள ஸ்டேஜ்ல இருந்து எல்லாரும் கூட்டணி கட்சியை உறுதிப்படுத்தணும் அப்படின்னு தான் அமித்ஷா அவர்களின் வந்து ஒரு எண்ணமா இருந்தது. ஆனா அவருக்கு தற்போது வர அது வந்து நடைமுறைக்கு சாத்தியமாக வரவில்லை. பாஜகவை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு மூணு மூணு சட்டசபை தேர்தல்களா போகுது. ஒன்று வந்து அஸ்ஸாம், ஒன்று மேற்கு வங்கம், அப்புறம் தமிழ்நாடு. பிரதமர் மோடிஜி அவர்களை பொறுத்தளவுக்கு ரொம்ப முக்கியமாக வந்து அஸ்ஸாமையும் அப்புறம் மேற்கு வங்கத்துக்கும் தான் ரொம்ப சீரியஸாக பார்த்துருக்கோம். தமிழ்நாட்டை எந்த அளவுக்கு நமக்கு கிடைச்சா அந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி தான் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கோம். தமிழகத்தை நான் வச்சுக்கிறோமா கால் ஊட்ட முடியாது. அதனாலதான் அதிமுகவோட அந்த சப்போர்ட்ல போயிட்டு இருக்கு. ஆனா அப்படிதான் எதிர்பார்த்த அந்த பிடி வந்து எடப்பாடியார் ரொம்ப ஒரு புத்திசலித்தனமா இருக்கனால அவங்க வந்து முழுமையா அதிமுக நம்பி டிராவல் பண்ண முடியாது, அதிமுக நம்பி நம்ம ஆட்சியில வந்து பிடிச்சிட முடியாங்கிற இது அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு. அதனால ரொம்ப ஒன்றும் ஃபோர்ஸ் பண்ணல. ஆனா அமித்ஷா முடிஞ்ச அளவுக்கு தமிழ்நாட்டுல கால் விட்டுறதுக்கு என்னெல்லாம் பண்றாங்களோ அது பண்றாப்புல. ஒரு 3 மாசம் தான் இருக்கு. இந்த 3 மாசத்துக்குள்ள எப்படியாட்டு எந்த குதிரையை பிடிச்சியாட்டு எப்படியாட்டு கொஞ்சமாட்டு காலை ஊனலாம் அப்படிங்கிற ஒரு இதில் தான் ஓடிட்டு இருக்கு. அதனாலதான் பீகார் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே வந்து உடனே தமிழ்நாட்டை அவங்க வந்து பேசல. அடுத்து வந்து தீதி மம்தா மம்தா தீதி அபி ஆப்பு அசாம்ல காணவால அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதாவது அடுத்து உங்ககிட்ட தான் நாங்கள் வர போறோம், உங்களுக்கும் நமக்கும் தான் போட்டி நடக்குது அப்படின்ட்டு மேற்கு வங்கத்தை தான் டார்கெட் பண்ணி மோடிஜி வந்து ஒரு வாய்ஸ்லாம் கொடுத்தாப்ப. அதன் ஒரு தொடர்ச்சியா எப்படியும் தமிழ்நாட்டையும் விட்டுறக்கூடாது, எப்படியாட்டும் உள்ள கால் நின்றும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியோட உள்ள வந்தாப்புல. புதுக்கோட்டையில இங்க வந்து ரொம்ப வந்து பாஜகவோட ரொம்ப ஆதரவான ஒரு பெல்ட் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா ரொம்ப ஒன்றும் ஆதரவு கிடையாது. கொஞ்சம் வீக்கான பகுதி தான். ஆனா வீக்கான பகுதியில தானே கட்சி வளர்க்கறதுக்கான எல்லாரும் மீட்டிங் போடுவாங்க. அந்த விதத்துல வந்து புதுக்கோட்டையில முடிச்சு போகல. இது வந்து பெரும்பாலும் எந்த ஒரு மீட்டிங்கும் ஒரு ஒரு பயண முடிவுல வந்து மதுரை இல்லைன்னா திருச்சி எல்லாம் சென்னையில போடுவாங்க. புதுக்கோட்டை போடுறதுக்கான காரணம் அப்படின்னா ரொம்ப வீக்கா இருக்கனால அந்த இடத்துல பாஜகவினர் வந்து போட்டிருக்க அந்த மாநாடு போட்டிருக்கதா ஒரு கேள்வி. உண்மையில கடும் கோபத்தில் காரணம் யார் மேல அப்படின்னா நம்மளுடைய மாநில தலைவர் வந்து நைனா நாயகர் மேல கடுப்புல வந்திருக்காக தான் நமக்கு தெரிஞ்ச சோர்ஸ். ஏன் அப்படின்னா இது இவ்வளவு நாள் ஆச்சு. ஏன்னா ஒரு 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 ஸ்டேஜ்ல வந்து அதிமுக கூட்டணியை வந்து அண்ணாமலைய நீங்க தலைவர் பதில் எடுத்துட்டு நயனாரை போட்டாதான் நாங்க அவங்களோட கூட்டணியே வருவோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில அதுக்கேற்றாப்புல வளைஞ்சு மிஞ்சு கொடுத்து அண்ணாமலையையும் பொறுப்பேற்று மாற்றி நம்மளுடைய இப்போ தற்போதைய தலைவர் நயனா நாயந்தருக்கும் அந்த பொறுப்பை கொடுத்தாப்புல. ஆனா அந்த அளவுக்கு செயல்பாடு எப்படி இருக்குது, இவரோட செயல்பாடு கூட்டணி கட்சியை ஒருங்கிணைக்கிறது, அப்போ ஒரு சில விஷயங்களை வந்து இபிஎஸ் வந்து
சம்பந்தம், அதாவது ஒத்து வர்றதுக்கான முயற்சிகள்ல ஈடுபட்டு வெற்றி பெற்றார் அப்படின்னா அதுல வந்து பாஜக டெல்லி தலைமைக்கு என்ன ஒரு திருப்தி இல்லை, நான் என்ன நயந்திரம் வந்து இன்னும் வந்து ஃபோர்ஸா இன்னும் கூட்டணி கட்சியில கொண்டு வரல, என்ன தொகுதி கொண்டுட முடிக்கல, ஆரம்ப கட்ட வச்சு பேச்சுவார்த்தை நடக்கல அப்படிங்கிறதான் போயிருக்காப்ல. அதனாலதான் அன்னைக்கு 2 நாள் அமித்ஷா வந்து தமிழ்நாட்டில் தங்குறாப்புல. நேற்றைய வந்து பயங்கரமா கருத்துலாம் கொடுத்து பயங்கரமா பேசி திமுக நல்லா அட்டாக் பண்ணி அடுத்து எங்க ஆட்சி தான் வரப்போகுது அப்படின்ட்டு ரொம்ப கொடுத்தாப்புல. அது வந்து திமுக எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு உள்துறை அமைச்சர் நம்ம மேல அட்டாக் பண்றது அப்படின்ட்டு ஒரு பெரிய ஒரு ஷாக்கிங்ல தான் இருந்தாப்புல. ஏன்னா பெரும்பாலும் வந்து வருவாரு போவாரு. ஆனா இன்னைக்கு வந்து 2 நாள் வந்து தமிழ்நாட்டுல தங்குறாப்புல. நம்ம முதல்ல இந்த இது முடிச்சுட்டு திருச்சி ரங்கநாதன் கோயில்ல வந்து இன்னைக்கு வந்து தரிசனத்தை முடிக்கிறாப்புல. அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் வந்து மோடி பொங்கல்ட்டு ஒரு சமத்துவ பொங்கல் இருக்கும், அந்த பொங்கலை முடிச்சுட்டு இன்னைக்கு நைட்டு, அதாவது நேற்று நைட்டு பயங்கரமான ஒரு வியூவும் அமைப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்புல. ஏன்னா காலையில வந்து உள்துறை அமைச்சரும் அமித்ஷா அவர்களோட ஒரு 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 டெய்லி ரொட்டீன் அப்படின்னா மற்ற டைம்ல வந்து அந்த உள்துறை அமைச்சகம் பாதுகாப்பு அந்த பதவி சம்பந்தப்பட்ட இருப்பாப்புல. மற்றபடி அந்த கட்சி சார்ந்தது, அப்புறம் அடுத்த கட்சி நலன், அடுத்த மாநிலத்தில் நம்மளோட கட்சியில செயல்படு கட்சி வளர்ச்சி, அதெல்லாம் வந்து வலுவான தேர்தல் வியக்கிறது எல்லாமே வந்து நைட் 8 மணிக்கு மேலதான், அந்த நைட்ல தான் அந்த மாதிரி வேலைகள் பண்ணுவாரு. அதனால தமிழ்நாட்டு 2 நாள் தங்குறாரு, ஒரு நாள் நைட் தங்குறாரு அப்படின்னா அன்னைக்கு ஃபுல் வந்து அவரோட வியூகமா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிதான் சொல்றாப்ல. இந்த அவரு வர்றதுக்கு முன்னே இந்த கூட்டணியில எல்லாமே கூட்டணிலாம் இறுதி பண்ணி பங்கீடு எல்லாம் பண்ணிட்டு ஸ்ட்ராங்கா 3 மாசத்துக்கு முன்னே போராடணும் அப்படின்றதுதான் போராடல போராடணும் அப்படின்னா அவருக்கு இருந்துச்சு. ஆனா நினைக்கிற மாதிரி ஒண்ணுமே நடக்கல. அதனால கடும் கோபத்துல இருக்காது. வலுவான கூட்டணி அமையுமா அமையாதா அப்படிங்கிறது கண்டிப்பா வலுவான கூட்டணி அமைஞ்சிரும். ஆனா பாஜக தலைமையில் அலையமாங்கிறது கண்டிப்பா இல்லை. ஏன்னா இதை கேம் செஞ்சதே எடப்பாடி பழனிசாமி அவர்களே. இந்த மீட்டிங் கூட இந்த இதுல ரெண்டாவது எடப்பாடி பழனிசாமி வந்தா நல்லா இருக்கும், புதுக்கோட்டையில வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துருக்காப்ல. ஆனா அவரு இபிஎஸ் அவர்கள் எந்த ஒரு கெடுபிடியும் கொடுக்காம அப்படி போயிட்டாப்ல. ஏன்னா இப்போ வந்து விஜயகாந்த் கட்சி கூட இன்னும் வந்து இணையல இந்த கூட்டணியில. அவரும் அதிமுகவும் பாஜகவும் தான் கூட்டணியில இருந்தது. பாமக இன்னும் வரல. கூட்டணியை வந்து சேர்க்கிறதுலையா இல்ல தாமதமாகுது அப்படின்ட்டு அமித்ஷா ரொம்ப கடுப்புல இருக்காப்புல. ஒட்டுமொத்தத்துல அமித்ஷாவின் தேர்தல் வீகம் வந்து இன்னைக்கு இந்த 2 நாளோட பயங்கர ஒரு ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். எல்லா கூட்டணி கட்சிகளுக்கு வந்து கிட்டத்தட்ட எல்லாத்தையும் முடிவு கட்டுற மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல வர்றாப்புல. டைரக்டாவே திமுகவுக்கு இந்த அளவுக்கு ஃபோர்ஸா அட்டாக் பண்ணல. அதுல வந்து பேசும்போதே சொல்லிருக்காமையா, திமுகவை இது வந்து நாங்க வந்து மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு நாங்க போராடுறோம். ஆனா திமுக கூட்டணி ஆட்சி இருக்கிறதுக்கு ஒண்ணுமே போராடல. காங்கிரஸ் திமுக கூட இருக்கா இல்லையான்னு தெரியல. அது ஓடி போறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. அங்கே சண்டைகள் நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி நீங்க கொடுத்த வாக்குறுதிகள் 500 சொச்சம் வாக்குறுதி கொடுத்தீங்க, அதுல கொஞ்சம் போன ஒரு 30% வாக்குறுதி நிரூபித்தீங்க. அதனால உங்க மேல மக்கள் அதிருப்தி இருப்பாங்களா? எங்களுடைய கூட்டணி வலுவான கூட்டணி, வலுவா வந்து தேர்தல் காண்போம், உங்க ஆட்சியை வந்து நாங்க வந்து விரட்டி விட்டுருவோம் அப்படின்ட்டு அமித்ஷா ஒரு பயங்கரமா கர்ச்சனை தெரிவிச்சிருக்காப்புல. நீங்க வந்து நாங்க மக்களுக்காக போராடுறோம், நீங்க வந்து உங்களுக்கு கருணாநிதி, அதுக்கப்புறம் வந்து கருணாநிதிக்கு அப்புறம் வந்து உதயசாலஞ்சி, அதுக்கப்புறம் சரி ஸ்டாலின்ஜி, அதுக்கப்புறம் வந்து உதயநிதியை முதலமைச்சர் ஆக்குறதுக்கு போராடிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் இன்ப நிதியை நீங்க முதலமைச்சர் ஆக்குறதுக்கு தான் போராடுறீங்க. அதுக்காக உங்க கட்சி பாடுபட்டு இருக்கு அப்படின்ட்டு குடும்ப ஆட்சியை பயங்கரமா அட்டாக் பண்ணி பயங்கர ஒரு ஃபோர்ஸா பேசுறதுல ஒட்டுமொத்தத்துல இதுல வந்து ஃபோர்ஸா இது வரைக்கும் அட்டாக் பண்ணாத அமித்ஷாஜி திமுகவை ரொம்ப டைரக்டா அட்டாக் பண்ணியிருக்காப்புல. அவர் இந்த 2 நாள்ல இருக்க எல்லா கூட்டணி கட்சியும் முடிச்சு பேசிக்கிட்டு எல்லாமே முடிச்சிருவாப்புல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. அதனாலதான் பெரும்பாலும் ஒரு நாள்லயே வந்துட்டு போற அமித்ஷாஜி வந்து 2 திருப்பு வந்துட்டு ஒரு பெரிய இது எல்லாம் அண்ணாமலைக்கும் அப்புறம் வந்து நயனா நாகேந்திரருக்கும் அப்புறம் அங்கு உள்ள மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்களுக்கும் பல சில ஒரு டெக்னிக்கலா சொன்னு கொடுத்து உள்கட்சி எல்லாம் சேர்ந்து உள்கட்சி பூசல் இல்லாம சேர்ந்து இறங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னு ஒரு சக்சஸான ஒரு தமிழக வருகை வந்து ஒரு சக்சஸா முடிச்சுட்டு போகணும் அப்படிங்கிற இருக்காப்புல.
அதுதான் அமித்ஷாஜியோட பிளானா இருந்திருக்கு. ஆனா கடும் கோபத்துல அவங்க இருக்கப்பல கோவம் இன்னும் குறையல அப்படின்னு தான் அறிவிச்சது வந்து. ஓகே மக்களே, மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை சந்திப்போம். அது நீங்க வந்து மணிதான்